Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillahi wahda wassalatu wassalamu ala rasulillah Muhammad ibn Abdullah wa ala alihi wa ashabihi wa atba'ihi wa ahli baitihi ajma'in amma ba'd. Faqad qala Allah ta'ala fi mahkami tanzil. A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahirrahmanirrahim. Warattilil Qur'ana tartila. Waqala nabiyuna sallallahu alaihi wasallam adzibu auladakum ala salasi khisal hubbi nabiyikum wa hubbi ahli baitikum wa hubbi tilawatil Qur'an. Sadaqa Rasulullah sallallahu alaihi wasallam. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அன்புக்குரிய பெற்றார்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் எங்களை படைத்திருக்கின்றான். இந்த உலகத்தில் எங்களை படைத்து வாலிப பருவம் ஆகியதற்கு பின்னால் எங்களுக்கு என்று ஒரு திருமணம் நடைபெறுகின்றது. அந்த திருமணத்துக்கு பின்னால் குழந்தைகள் என்று ஒரு சந்ததியினர் எங்களுக்கு உருவாகின்றார்கள். அந்த குழந்தைகள் எங்களுக்கு தரப்பட்ட அமானிதம் என்பதை குர்ஆனும் ஹதீஸும் தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. அந்த குழந்தைகளை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய அந்த குழந்தைகளை எவ்வாறு வளர்க்க வேண்டும் என்றும் இஸ்லாம் குர்ஆன்லேயும் ஹதீஸ்லேயும் சொல்லி காட்டுகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குல்லுக்கும் ராஇன் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇயத்திஹி. நீங்கள் அனைவரும் மேய்ப்பாளர்கள், உங்களுடைய மேய்ப்பை பற்றி நாளை கியாமத்துடைய நாளையிலே உங்களிடத்தில் கேட்கப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பிள்ளைகள் அல்லாஹ் அருளாக தந்திருக்கின்றான். அந்த பிள்ளைகள் ஒழுங்காக வளர்க்கப்பட்டால் அதன் மூலம் பெற்றார்களுக்கு சுவனம் செல்வது எளிதாக இருக்கும். அந்த பிள்ளைகள் செய்யக்கூடிய ஒவ்வொரு கெட்ட அசைவுகளுக்கும் பெற்றோர்களுக்கு பாவம் பதியப்பட்டு கொண்டே இருக்கும், பாவம் எழுதப்பட்டு கொண்டே இருக்கும் என்று இஸ்லாத்துடைய கணிப்பீடாக இருந்து கொண்டிருக்கின்றது. பிள்ளைகளுக்கு நாம் ஆதாபுகளை, ஒழுக்கங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும். அதே போன்று குர்ஆனுடைய கல்வியை நாங்கள், ஷரியாவுடைய கல்வியை கட்டாயம் நாங்கள் எங்களுடைய குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்திபு அவுலாதக்கும் அலா சலாசி ஹிசால். 3 விடயங்களை பற்றி ஒழுக்கங்களை உங்களுடைய அன்பு குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுங்கள் என்று சொன்னார்கள். முதலாவது ஹுப்பி நபியுக்கும், உங்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹுப்பு முஹப்பத்தை பற்றி கற்றுக் கொடுங்கள். இரண்டாவது வஹுப்பி ஆலி பைத்திக்கும், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தை பற்றி கற்றுக் கொடுங்கள். மூன்றாவதாக சொன்னார்கள் வஹுப்பி திலாவத்தில் குர்ஆன், குர்ஆனை ஓதக்கூடிய, குர்ஆன் திலாவத் செய்யக்கூடிய பிள்ளைகளாக அந்த பிள்ளைகளை உருவாக்குங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னும் ரசூலுல்லாஹ் இன்னும் ஒரு ஹதீஸில் சொன்னார்கள், மன் அல்லமல் குர்ஆன வ அமில பிமா ஃபீஹி உல்பிஸ வாலிதாஹு தாஜ்ஜன் யௌமல் கியாமா. எந்த பெற்றார்கள் பிள்ளைகளுக்கு குர்ஆனை கற்றுக் கொடுத்தோ அந்த பிள்ளைகள் அந்த குர்ஆனின் மூலமாக அமல் செய்கின்றதோ உல்பிஸ வாலிதாஹு தாஜ்ஜன் யௌமல் கியாமா, நாளை கியாமத்துடைய நாளையில் அந்த பிள்ளையுடைய தாய்க்கும் தந்தைக்கும் ஒரு கிரீடம் அணிவிக்கப்படும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த கிரீடம் எப்படிப்பட்டதென்றால் லவ்ஹு அஹ்ஸனு மின் லவ்இ ஷம்ஸ், சூரியனுடைய வெளிச்சத்தை விடவும் பிரகாசமானது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்று இந்த குர்ஆன் எங்களுடைய வீடுகளில் இருக்கின்றது. இந்த குர்ஆனும் முஸ்லீம்களும், குர்ஆனும் இஸ்லாமிய வீடுகளும், குர்ஆனும் இஸ்லாமிய பெற்றோர்களும், குர்ஆனும் எங்களுடைய பிள்ளைகளும் என்று பார்த்தால் இவை அனைத்துக்கு மத்தியில் பெரியோரு கெப் ஒன்று இருக்கின்றது, பெரியோரு இடைவெளி இருக்கின்றது. குர்ஆனுக்கும் முஸ்லீம்களுக்கும் என்ன தொடர்பு இருக்கின்றது என்று சென்ற நோன்புக்கு ஓதினால் குர்ஆனை அடுத்த நோன்பு வருகின்றது, அந்த அடுத்த நோன்புக்குத்தான் திறந்து பார்ப்பார்கள். இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ்னா ஒரு சிலர்களை தவிர ஒரு சிலர்களுக்கு அல்லாஹ் பாக்கியம் அளித்திருக்கின்றான். அவர்கள் தினம் குர்ஆனை ஓதிக்கொண்டே இருக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, அதிகமானவர்கள் குர்ஆனை விட்டும் தூரமாகிவிட்டார்கள்.
அதிகமான வீடுகள் இன்று குர்ஆனை விட்டும் தூரமாகிவிட்டது. அதிகமான பெற்றோர்கள் இன்று குர்ஆனை விட்டும் தூரமாகிவிட்டார்கள். அதிகமான பிள்ளைகள் இன்று குர்ஆனை விட்டும் தூரமாகிவிட்டார்கள். அன்புக்குரியவர்களே, ஆரம்ப காலத்திலிருந்தே மஸ்ஜிதுடன் குர்ஆன் மദ്രஸா என்ற ஒன்று இருந்தது, இன்றும் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் ஃபார்மர் ஜெனரேஷன் என்ன செய்தார்கள்? எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சந்ததியினர் என்ன செய்தார்கள்? குர்ஆனிய கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். குர்ஆன் ஓத பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அவர்கள் வறுமையில் வாடினாலும் அவருடைய காலங்களை வறுமையில் கழித்தாலும் பிள்ளைகளை குர்ஆன் ஓதுவதற்கு பயிற்சி அளித்திருந்தார்கள். பிள்ளைகள் குர்ஆன் மദ്രஸாவுக்கு போகவில்லை என்றிருந்தால் அந்த பிள்ளைகளை தண்டித்த வரலாறுகளும் தாராளமாக இருந்து கொண்டிருக்கின்றது. பிள்ளைகளை தண்டித்து 3 மணியாகிவிட்டால் பிள்ளை எங்கே, மகன் எங்கே, மகள் எங்கே தேடுவார்கள். ஓதப்போகவில்லையா? ஏன் ஓதப்போகவில்லை? ஓதப்போகவில்லை என்றிருந்தால் பிள்ளைகளுக்கும் தெரியும், நல்ல பூச விழும் என்று தெரியும். அன்புக்குரியவர்களே, ஆனால் இன்று அந்த காலம் மலையேறி போய்விட்டது. பிள்ளை ஓதினாலும் சரி, ஓதாவிட்டாலும் சரி, என்ன செய்தாலும் சரி, தண்டிப்பதும் கிடையாது, பிள்ளையை தேடுவதும் கிடையாது, பிள்ளை என்ன செய்கின்றான் என்று பார்ப்பதும் கிடையாது. பிள்ளைக்கு ஒரு ஃபோனை வாங்கி கொடுத்து விட்டால் 10 வயதில் ஒரு ஃபோனை வாங்கி கொடுக்கின்றோம். 15 வயது மகனுக்கு 15 வயது, மகளுக்கு 15 வயதாகிவிட்டால் பெரிய ஃபோனை, டச் ஃபோனை வாங்கி கொடுக்கின்றோம். அதுதான் எங்களுடைய தலத்திரியமாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரிகளே, ஆரம்ப காலத்தில் குர்ஆனை கற்றுக் கொடுத்த லெப்பைமார், மூத்த ஆலிம்கள் மாஷா அல்லாஹ் என்ன செய்வார்கள்? பிள்ளை குர்ஆன் மദ്രஸாவுக்கு வராவிட்டால் வீடுகளுக்கு தேடிச் சென்று அந்த பிள்ளையை கூட்டிக் கொண்டு மദ്രஸாவுக்கு கூட்டிக் கொண்டு வருவார்கள். கூட்டிக் கொண்டு வந்து அந்த பிள்ளைக்கு குர்ஆனிய கல்வியை, ஷரியா கல்வியை கற்றுக் கொடுத்தார்கள். ஆனால் இன்றைய உலமாக்கள், அன்புக்குரியவர்களே, இன்றைய காலத்து உலமாக்கள் என்ன செய்கின்றார்கள்? 100 பிள்ளை வரக்கூடிய இடத்தில் 40 பிள்ளை வரவில்லையா அவர் சந்தோஷப்படுவார். ஒரு சிலர்களை தவிர எல்லோரும் அல்ல, சந்தோஷப்படக்கூடியவர்கள் தான் அதிகம். ஏன் 100 பிள்ளை வரக்கூடிய இடத்தில் 60 பிள்ளை வருகின்றது, அப்போ வேலை எங்களுக்கு கொஞ்சம் குறைவாகிவிடுமே என்று சந்தோஷப்படக்கூடிய உலமாக்களும் தாராளமாக எமது சமூகத்தில் இருக்கின்றார்கள். இன்றைய நவீன யுகத்தில் குர்ஆன் மദ്രஸாக்கள் வீழ்ச்சி கண்டு கொண்டே இருக்கின்றது. குர்ஆன் மദ്രஸாக்கள் வீழ்ச்சி கண்டு ஒரு திட்டமும் இல்லாமல் அப்படியே வீழ்ச்சியை நோக்கி கொண்டு செல்வதை நாங்கள் பார்க்கின்றோம். குர்ஆன் மദ്രஸாக்களுடைய நிலைமையை பாருங்கள். அன்புக்குரியவர்களே, ஒரு ஊரில் 100 பிள்ளைகள், 150 பிள்ளைகள் அந்த குர்ஆனிய கல்வியை கற்றுக்கொள்ளக்கூடிய குழந்தைகள் இருந்தால் அந்த குர்ஆன் மദ്രஸாவுக்கு வரக்கூடிய குழந்தைகள் எத்தனை பேர்? 10 பேர், 20 பேர், 25 பேர். அதுவும் 3 மணிக்கு குர்ஆன் மദ്രஸா என்றால் 3:30 மணிக்கு வந்து ஹசரத் 4 மணிக்கு கேட்கின்றார்கள், ஹசரத் நான் டியூஷன் போக வேண்டும். 3 வயது முதல் நர்சரி. அன்புக்குரியவர்களே, நர்சரி, டியூஷன் எல்லாம் 3 வயசிலே டியூஷன் ஆரம்பம். 3 வயசிலே நர்சரி, அதாவது மொண்டசூரி ஆரம்பம். அன்புக்குரியவர்களே, அதே போன்று 5ஆம் வகுப்பாகிவிட்டால் அப்படியே குர்ஆன் மദ്രஸாவுக்கு மூடு விழா, ஃபுல் ஸ்டாப். குர்ஆன் மദ്രஸா ஒரு வருடமாக அந்த பிள்ளை லீவு கொடுக்கப்படுகின்றது. அந்த பிள்ளை ஓதி முடித்தாலும் சரி, ஓதி முடிக்காவிட்டாலும் சரி, குர்ஆனை பார்த்து கூட ஓத தெரியாத ஜெனரேஷனைத்தான் நாங்கள் இன்று எங்களுடைய காலத்தில் உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். 3 ஊசத்தை பூரிப்பை அடைகின்றார்கள் ஏதோ ஒரு பாட்டை படித்ததன் காரணமாக. ஆனால் என்னுடைய பிள்ளை அல்ஹம்து சூராவை 3 வயசில் ஓதிட்டே, 2 வயசில் ஓதிட்டே என்று சொல்லி எந்த பெற்றாராவது சந்தோஷப்பட்டிருக்கின்றார்களா? ஏன் நாங்கள் அவ்வளவு ஃபோம் பண்ணவில்லை? அன்புக்குரியவர்களே, 100 பிள்ளைகளை எடுப்போம். 100 பிள்ளைகளை ஒரு இடத்துக்கு எடுத்து பார்த்தால் அந்த 97 வீதமான பிள்ளைகளுக்கு சூரத்துல் ஃபாத்திஹா தெரியாது. ஒரு 3 பிள்ளைக்குத்தான் சூரத்துல் ஃபாத்திஹா, அதுவும் ரொம்ப அரிதாகத்தான் இருக்கும். அன்புக்குரியவர்களே, இப்படியாக எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் உருவாக்கிவிட்டால் எங்களுக்கும் தெரியாது, எங்களுடைய பிள்ளைகளுக்கும் தெரியாது, எங்களுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கும் தெரியாது. ஜெனரேஷன் பை ஜெனரேஷன் குர்ஆன் ஓத தெரியாத ஒரு சமூகத்தை தான் நாங்கள் உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். யாராவது கவலைப்பட்டிருப்போமா? 3 மணிக்கு பிள்ளை குர்ஆன் மദ്രஸாவுக்கு செல்லுகின்றது. 3 மணிக்கு சென்று 3:30 மணிக்கு ஹசரத்திடத்தில் கேட்கின்றது, ஹசரத் எனக்கு டியூஷன் இருக்குது, நான் போகிறேன். எத்தனை மணிக்கு வருது? 3 மணிக்கு வருது. 3:30 கேட்கின்றது.
அல்லது தாய் அல்லது தந்தை ஆரம்பத்தில் கடிதம் கொடுத்து அனுப்பியிருந்தார்கள், ஹசரத் எந்த பிள்ளைக்கு டியூஷன் நிற்குது 3:30 மணிக்கு, எத்தனை மணிக்கு வந்த பிள்ளை? 3 மணிக்கு பிள்ளை, பாடத்தை கேட்டுட்டு உடனே அனுப்பிடுங்க. அன்புக்குரிய சகோதரிகளே, இப்படித்தான் குர்ஆன் மதரசாக்களுடைய நிலைமை. குர்ஆனற்ற ஒரு ஜெனரேஷனை நாங்கள் உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். We are forming a non-reciting Quran generation. அன்புக்குரியவர்களே, குர்ஆன் அற்ற ஒரு சமூகத்தை எமது சமூகம் உருவாக்கி கொண்டிருக்கின்றது. மொண்டசூரி எடுத்துக்கொண்டால் மொண்டசூரிக்கு 2000 ரூபாய் மாதாந்த பணத்தை கொடுக்கின்றார்கள். தேவையில்லை என்று சொல்லவில்லை நான், தேவைதான். அதற்கும் தாராளமாக செலவழியுங்கள். டியூஷனுக்கும் தாராளமாக செலவழியுங்கள். உங்களுடைய உலக கல்விக்கும் தாராளமாக செலவழியுங்கள். ஆனால் கவலை என்ன தெரியுமா? ஆரம்பத்தில் சில வருடங்களுக்கு முன்னால் எங்களுடைய நாட்டில் நல்லதொரு திட்டத்தை அகில இலங்கை ஜமியத்துல் உலமா கொண்டு வந்தது. மக்தப் என்ற அமைப்பில் ஒரு நல்லொரு திட்டத்தை கொண்டு வந்தது. அந்த திட்டத்தின் அடிப்படையில் ஒரு பிள்ளைக்கு 500 ரூபாய் 600 ரூபாய் தான் மாதாந்தம் கொடுக்க வேண்டும். எவ்வளவு பெற்றார்கள் போர்க்கொடி தூக்கினார் தெரியுமா? எவ்வளவெல்லாம் ஜமியத்துல் உலமாவை அடுத்த உலமாக்களை திட்டி தீர்த்தார்கள் என்றால் அதனை வார்த்தைகளால் சொல்லி முடிக்க முடியாது. அந்த அளவுக்கு மோசமாக திட்டி தீர்த்தார்கள். இது ஜெமியாவுக்கு சேர்க்கக்கூடிய பணத்தை ஜெமியாவுக்கு சேர்க்கின்றார்கள். இப்படியெல்லாம் திட்டி தீர்த்தார்கள். இது ஒரு நல்ல திட்டம் உண்மையிலே. அந்த திட்டத்தின் பிரகாரம் எங்களுடைய குழந்தை 5 வருடம் 6 வருடம் ஓதி இருக்கும் என்றிருந்தால், அன்புக்குரியவர்களே, அதிகமான மார்க்கத்துடைய விடயங்களை அந்த பிள்ளையை கற்றுக்கொண்டிருக்கும் என்பது என்னுடைய உறுதியான முடிவாக இருந்து கொண்டிருக்கின்றது. உறுதியாக உள்ளத்தை தொட்டு கேளுங்கள் அன்புக்குரிய சகோதரர்களே. என்னுடைய வீட்டில் குர்ஆன் ஓதப்படுகின்றதா? எனது மகன் குர்ஆன் ஓதுகின்றானா? எனது மகள் குர்ஆன் ஓதுகின்றாளா? எனது மகளுக்கு குர்ஆன் ஓதத் தெரியுமா? எனது மகனுக்கு குர்ஆன் ஓதத் தெரியுமா என்று உறுதியாக எங்களுடைய உள்ளத்தை தொட்டு கேளுங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, சூரத்துல் ஃபாத்திஹா ஓதத் தெரியாவிட்டால், சூரத்துல் ஃபாத்திஹா ஒழுங்காக ஓதத் தெரியாவிட்டால் தொழுகை கூடுமா? எங்களுடைய ஏனைய இபாதத்துக்கள் கூடுமா? சூரத்துல் ஃபாத்திஹா தொழுகையில் ஓதுவது ஃபர்லு. அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதவில்லை என்றிருந்தால், ஒழுங்காக ஓத முடியவில்லை என்றிருந்தால், அன்புக்குரியவர்களே, நாங்கள் 80 வருடம் 90 வருடம் தொழுதாலும் எங்களுடைய அந்த தொழுகையில் எந்த விதமான நன்மையும் கிடைக்காது. அந்த தொழுகை எங்களுக்கு முகத்துக்கு சுருட்டி எறியப்படும் என்பதை ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். 3ஆம் வகுப்பில் 4ஆம் வகுப்பில் தொடங்கிய டியூஷன் A-level வரைக்கும், அதற்கு பின்னாலும் டிப்ளோமா இன் இங்கிலீஷ், அதற்கு பின்னால் ஏனைய டிப்ளோமாக்களை கற்கக்கூடிய சமூகமாக இவைகள் தேவை. கட்டாயம் உலகத்தில் வாழும் வரைக்கும் இவைகள் தேவை. நீ டிப்ளோமா இன் இங்கிலீஷ் செஞ்சாயா, அல்லது A-level எழுதினாயா, அல்லது டியூஷன் போனாயா என்று மௌத்துக்கு பின்னால் அல்லாஹ் கேட்க மாட்டான். அன்புக்குரியவர்களே, உனக்கு குர்ஆன் ஓதத் தெரியுமா? நீ குர்ஆன் பிரகாரம் வாழ்ந்தாயா என்று தான் அல்லாஹ் நாளை மௌத்துக்கு பின்னால் கேட்பான். குர்ஆன் மதரசாக்கள் கட்டாயம் ரிஸ்டோர் பண்ண வேண்டும். அன்புக்குரியவர்களே, மறுசீரமைப்பு செய்யப்பட வேண்டும். ஊருடைய நிர்வாகங்கள், ஊருடைய முக்கியஸ்தர்கள், ஊரினுடைய வாலிபர்கள் இந்த குர்ஆன் மதரசாவுடைய விஷயத்தில் கட்டாயம் கரிசனை எடுக்க வேண்டும். அதே போன்று பள்ளி வாயில்களில் கடமை புரியக்கூடிய உலமாக்களும் கட்டாயம் இந்த குர்ஆனுடைய மதரசாவுடைய விடயத்தில் நாங்கள் எங்களுடைய சிறார்களுடைய அஸ்திவாரம் ஃபவுண்டேஷன் இந்த குர்ஆன் மதரசா. இந்த கடமை புரியக்கூடிய உலமாக்களும் தன்னுடைய உள்ளத்தில் நல்ல கரிசனை எடுத்துக்கொண்டு நல்ல பல திட்டங்களை வகுக்க வேண்டும். இந்த குர்ஆன் மதரசாவை நல்ல முறையில் செய்வதற்கு நல்ல பல திட்டங்களை வகுக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, குர்ஆன் மதரசா உறுதியாக வலுவாக ஆக்கப்படவில்லையா, அங்கே குர்ஆன் அற்ற ஒரு சமுதாயத்தை நீங்கள் அவசரமாக பார்ப்பீர்கள். அன்புக்குரியவர்களே, குர்ஆன் மதரசாக்கள் உறுதியாக்கப்பட வேண்டும். குர்ஆன் மதரசா வலுவூட்டப்பட வேண்டும். குர்ஆன் மதரசாவுக்கென்று பிரத்யேகமான ஒரு திட்டம் உருவாக்கப்பட வேண்டும். எல்லா கிராமங்களிலும் உங்களுடைய மகள் டாக்டர், MA, MP, அதே போன்று லோயர், அதே போன்று ப்ரொஃபஸர், அதே போன்று லெக்சர். அன்புக்குரியவர்களே, இதெல்லாம் உலகத்துடைய தேவைக்கு இந்த டாக்டர் இடத்திலும், இந்த MA இடத்திலும், MP முடித்தவரிடத்திலும், அதே போன்று லோயர் இடத்திலும், அதே போன்று இன்ஜினியர் இடத்திலும், அதே போன்று ஏனைய துறைகளில் படித்தவர்களிடத்திலும் குர்ஆனுடைய அறிவு இல்லாமல் இவர்கள் டாக்டர் ஆகினால் நத்திங் யூஸ்.
குர்ஆன் இல்லாமல் இவர்கள் லோயராகினால் நத்திங் யூஸ். இவர்கள் குர்ஆன் இல்லாமல் வித்தவுட் குர்ஆன் இவர்கள் குர்ஆன் இல்லாமல் ஜட்ஜ் ஆகினால் நத்திங் யூஸ், எந்த விதமான பிரயோசனம் இல்லை. குர்ஆன் ஓத தெரியாது, சூரத்துல் ஃபாத்திஹா ஓத தெரியாது, இவர் ஜட்ஜாக இருக்கின்றார். குர்ஆன் சூரத்துல் ஃபாத்திஹா ஓத தெரியாது, இவர் ஒரு சட்டத்தரணியாக இருக்கின்றார். அதாவது இவர் ஒரு எம்ஏயாக இருக்கின்றார், இவருக்கு சூரத்துல் ஃபாத்திஹா ஓத தெரியாது. எம்ஏயாக இருந்து கொண்டு தொழுகை 50 வருடம் தொழுதிருப்பார், டாக்டராக இருந்து கொண்டு 50 வருடம் தொழுதிருப்பார். இந்த டாக்டர் பட்டத்தின் மூலமாக சொர்க்கம் செல்ல முடியாது. அன்புக்குரியவர்களே, சூரத்துல் ஃபாத்திஹா ஓத தெரியும் என்றிருந்தால்தான், குர்ஆன் இருந்தால்தான் உங்களுக்கு சொர்க்கம் செல்ல முடியும். குர்ஆனின் பிரகாரம் எங்களுடைய வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள வேண்டும். ஸ்பெயினில் என்ன நடந்தது, மடகாஸ்காரில் என்ன நடந்தது? அன்புக்குரியவர்களே, மடகாஸ்கார் என்பது மதீனத்துல் அஸ்கர் என்று சொல்வார்கள், சின்ன மதீனா என்று சொன்னார்கள், பேர் வைத்திருந்தார்கள். அதே போன்று ஸ்பெயின் என்ன நடந்துச்சு? இன்றைக்கு ஒரு முஸ்லீமாவது முஸ்லீம் என்ற ரூபத்தில் இருக்கின்றார்களா? அன்புக்குரிய சகோதரர்களே, குர்ஆன் படி, குர்ஆனை ஓதினால்தான் நாளை மௌத்துக்கு பின்னால் எங்களிடத்தில் சில கேள்விகள் கேட்கப்படும். வமா இமாமுக்க, உங்களுடைய வழிகாட்டி எது என்று கேள்வி கேட்கப்படும். அந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும் என்றிருந்தால் நாங்கள் குர்ஆன் ஓத வேண்டும். குர்ஆனின் பிரகாரம் எங்களுடைய வாழ்க்கை அமைத்து கொள்ள வேண்டும். அதர்வைஸ் யூ கான் see the reply. அன்புக்குரியவர்களே, இல்லாவிட்டால் எங்களுக்கு அதனுடைய ரிப்ளை, அதனுடைய பதிலை சொல்ல முடியாது. வலக்கது யஸ்ஸர்னல் குர்ஆன், நாங்கள் குர்ஆனை இலகுவாக ஆக்கியிருக்கின்றோம் என்று அல்லாஹு தாலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். எங்கட மகன் இன்றைக்கு டெடா, எங்கட மகன் இன்றைக்கு மமி என்று பேசினா அதை விட சந்தோஷம் இல்லை. எங்கட மகன் இன்றைக்கு டெடான்னு கூப்பிடுறான், எங்கட மகள் இன்றைக்கு மமி என்று கூப்பிடுறா. உண்மையில் நாங்கள் எத்தனை பேரிடத்தில் சொல்லி தருவோம். எங்கட மகன் இன்றைக்கு அபு என்று கூப்பிட்டா இவ்வளோ சந்தோஷப்படணும். அரபுல அபு. எங்கட மகள் இன்றைக்கு உம்மி என்று கூப்பிட்டா எவ்வளோ சந்தோஷப்படணும். அன்புக்குரியவர்களே, அரபு பேசுவதற்கு பழக்க வேண்டும். அல்லிமு சிபியானக்கும் அல் அரபியா, அதாவது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய கவுல் ஒன்று இருக்கின்றது. நீங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு அரபுடைய பாஷையை கற்றுக் கொடுங்கள் என்பதாக உமர் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் சொன்னார்கள். எனவே இன்று நாகரீகத்தை நோக்கித்தான் எமது சமூகம் செல்லுகின்றது. டெடா என்றால் பெரிய மதிப்பு, மமி என்று சொல்லிவிட்டார்கள், பேர் வைத்திருந்தார்கள். அதே போன்று ஸ்பெயின் என்ன நடந்துச்சு? இன்றைக்கு ஒரு முஸ்லீமாவது முஸ்லீம் என்ற ரூபத்தில் இருக்கின்றார்களா? அன்புக்குரிய சகோதரர்களே, குர்ஆன் படி, குர்ஆனை ஓதினால்தான் நாளை மௌத்துக்கு பின்னால் எங்களிடத்தில் சில கேள்விகள் கேட்கப்படும். வமா இமாமுக்க, உங்களுடைய வழிகாட்டி எது என்று கேள்வி கேட்கப்படும். அந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும் என்றிருந்தால் நாங்கள் குர்ஆன் ஓத வேண்டும். குர்ஆனின் பிரகாரம் எங்களுடைய வாழ்க்கை அமைத்து கொள்ள வேண்டும். அதர்வைஸ் யூ கான் see the reply. அன்புக்குரியவர்களே, இல்லாவிட்டால் எங்களுக்கு அதனுடைய ரிப்ளை, அதனுடைய பதிலை சொல்ல முடியாது. வலக்கது யஸ்ஸர்னல் குர்ஆன், நாங்கள் குர்ஆனை இலகுவாக ஆக்கியிருக்கின்றோம் என்று அல்லாஹு தாலா அல் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். எங்கட மகன் இன்றைக்கு டெடா, எங்கட மகன் இன்றைக்கு மமி என்று பேசினா அதை விட சந்தோஷம் இல்லை. எங்கட மகன் இன்றைக்கு டெடான்னு கூப்பிடுறான், எங்கட மகள் இன்றைக்கு மமி என்று கூப்பிடுறா. உண்மையில் நாங்கள் எத்தனை பேரிடத்தில் சொல்லி தருவோம். எங்கட மகன் இன்றைக்கு அபு என்று கூப்பிட்டா இவ்வளோ சந்தோஷப்படணும். அரபுல அபு. எங்கட மகள் இன்றைக்கு உம்மி என்று கூப்பிட்டா எவ்வளோ சந்தோஷப்படணும். அன்புக்குரியவர்களே, அரபு பேசுவதற்கு பழக்க வேண்டும். அல்லிமு சிபியானக்கும் அல் அரபியா, அதாவது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய கவுல் ஒன்று இருக்கின்றது. நீங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கு அரபுடைய பாஷையை கற்றுக் கொடுங்கள் என்பதாக உமர் ரலியல்லாஹு தஆலா அன்னவர்கள் சொன்னார்கள். எனவே இன்று நாகரீகத்தை நோக்கித்தான் எமது சமூகம் செல்லுகின்றது. டெடா என்றால் பெரிய மதிப்பு, மமி என்று சொல்லிவிட்டால் பெரிய மதிப்பு. அடே உம்மி என்று கற்றுக் கொடுங்களே, அடே அபி என்று கற்றுக் கொடுங்களே. மகன், நீங்கள் வாப்பாக்கு அபி என்று சொல்லுங்க. மகள், நீங்கள் உம்மாக்கு உம்மி என்று சொல்லிக் கொடுங்க. அது அரபு வார்த்தை. எவ்வளவு சந்தோஷம் அன்புக்குரியவர்களே. அரபை பழக்குங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு. மக்தபுடைய திட்டம் நல்லதொரு திட்டம் சகோதரிகளே. குர்ஆனிய கல்வியை கற்பது இருக்கின்றதே, குர்ஆனை கற்பது இருக்கின்றதே ஃபர்ல் ஐன்.
குர்ஆனை ஓதுவது ஃபர்ல் ஐன். ஆனால் லௌகீக கல்வி, டாக்டர் ஆகுவது, லோயர் ஆகுவது, இன்ஜினியர் ஆகுவது, அதே போன்று ஏனைய துறைகளை படிப்பது ஃபர்ல் கிஃபாயா. இதற்கு அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான். கிராமத்தில் ஒரு டாக்டர், கிராமத்தில் ஒரு லோயர், கிராமத்தில் ஒரு இன்ஜினியர், கிராமத்தில் ஒரு ஒவ்வொரு துறைகளிலையும் ஒரு ப்ரொஃபஸர், ஒவ்வொரு துறைகளிலும் ஒருவர் இருந்தால் அந்த குறை நிவர்த்தி செய்யப்பட்டுவிடும். ஆனால் கிராமத்தில் ஒரே ஒரு குர்ஆன் ஓதக்கூடியவர் தான் தெரிய வேண்டும் என்று எங்கேயுமே இல்லை. கட்டாயம் எல்லோரும் குர்ஆன் ஓதத் தெரிந்தவர்கள் எல்லோருமே ஓதத் தெரிந்தவர்களாகத்தான் இருக்க வேண்டும். யாரெல்லாம் இஸ்லாமியர்களாக பிறந்திருக்கின்றார்களோ அவர்கள் அனைவர்களும் குர்ஆன் ஓதக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஃபர்ல் ஐன் என்பதாக இஸ்லாம் எங்களுக்கு சொல்லித் தருகின்றது. அன்புக்குரிய சகோதரிகளே, எந்த ஒரு அமலை செய்வதாக இருந்தாலும் எங்களுக்கு குர்ஆனுடைய கல்வி தேவை, எங்களுக்கு குர்ஆன் தேவை. பிரதானமாக நாங்கள் தொழுகையை எடுத்துக்கொண்டால் அன்புக்குரியவர்களே, தொழுகையில் குர்ஆன் தெரியாவிட்டால் எங்களுடைய தொழுகை 50 வருடம் நாங்கள் தொழுதாலும் எந்த விதமான நன்மையும் கிடைக்க மாட்டாது என்பது தெளிவான உண்மையாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, குர்ஆன் மதரசாக்கள் புனரமைப்பு செய்யப்பட வேண்டும். குர்ஆன் மதரசாக்களுடைய திட்டங்கள் முறையாக வகுக்கப்பட வேண்டும். குர்ஆன் மதரசாக்கள் உறுதியாக்கப்பட வேண்டும். பெற்றோர்களும் நிர்வாகிகளும் இளைஞர்களும் பள்ளி வாயில்களிலும் கடமை புரியக்கூடிய இந்த உலமாக்களுடைய பொறுப்பில்தான் அந்த குழந்தைகள் இருக்கின்றார்கள். எனவே நாங்கள் எங்களுடைய ஜெனரேஷனை, எங்களுடைய சமுதாயத்தை குர்ஆன் ஓதக்கூடிய சமுதாயமாக உருவாக்க வேண்டும். குர்ஆன் ஓதத் தெரியாத ஒரு ஜெனரேஷனை நாங்கள் உருவாக்கக்கூடாது. அப்படியான ஒரு காலத்தை மறந்து இதற்கு பிறகாவது குர்ஆன் மதரசாக்கள் விஸ்தீரணப்படுத்தப்பட வேண்டும். குர்ஆன் மதரசாக்கள் உறுதிப்படுத்தப்பட வேண்டும். குர்ஆன் மதரசாக்கள் வலுவாக்கப்பட வேண்டும் என்பதுதான் இந்த காணொளியுடைய நோக்கம். எனவே அன்புக்குரிய சகோதரிகளே, இதன் மூலம் எல்லோரும் பிரயோசனம் அடைவீர்கள் என்றுதான் இவ்வளவு கஷ்டமான நேரத்திலும் உண்மையிலே எனக்கு இப்படியான நிகழ்ச்சிகளை, இப்படியான விடயங்களை செய்வதற்கு நேரம் இல்லை. அதோட நான் இருக்கக்கூடிய இடமும் மிகவும் பொருத்தமற்ற இடம் என்பதாகத்தான் நினைக்கின்றேன். அப்படி இருந்தும் கூட இப்படியான விடயங்களை செய்வது எதற்காக வேண்டி என்றால் சமூகம் பிரயோசனம் அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி. அதன் மூலம் எனக்கு நன்மை கிடைக்க வேண்டும், உங்களுக்கு நன்மை கிடைக்க வேண்டும். எனவே இவ்வாறான எங்களுடைய ஒரு நல்ல சந்ததியை, குர்ஆன் ஓதக்கூடிய சந்ததியை நாங்கள் உருவாக்குவோமாக என்று வேண்டி விடைபெறுகின்றேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.